ஹாய் ஆல், இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட காலம் 1890 1961 வரைக்கும். எங்கே பிறந்திருப்பாங்கன்னா கடலூரில் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா. தென் தமிழ்நாட்டில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை தொடங்கிய முதல் பெண்மணி யாருன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் தான். எப்போனா 1921. ஓகேங்களா. முதல் இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டத்தை தொடங்கியவர். இவங்க எந்தெந்த போராட்டத்திலலாம் கலந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1932 ஒத்துழையாமை இயக்கத்திலையும் மதுக்கடை போராட்டத்திலையும் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1941 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருப்பாங்க. இதனால் பல முறை கைது செய்யப்பட்டிருப்பாங்க. பல ஆண்டுகள் கடலூர், வேலூர், திருச்சி, பெல்லாரி இந்த சிறையிலெல்லாம் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க ஒரு சிறந்த பேச்சாளராக தான் இருக்க முடியும். ஓகேங்களா. கடலூர் உப்பு சத்தியாகிரகத்தின் போது இவங்க ஒரு கையில் குழந்தையும் மற்றொரு கையில் காங்கிரஸ் கொடியையும் ஏந்திட்டு தான் கலந்துக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இவங்களை அடித்தப்ப கூட அவங்களோட குழந்தையே கீழே விட்டுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கொடியை இவங்க கீழே விடவே இல்லை. ஓகேங்களா. இவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று அதை இந்தியாவோட சுதந்திரத்துக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 1946 52 வரைக்கும். ஓகேங்களா. ஒரு 6 வருஷம் சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் அவங்க பொண்ணு அம்மா கண்ணையும் விடுதலைக்காக போராடணும் அப்படின்னு அனுப்பி வச்சுருப்பாங்க. இந்த அம்மா கண்ணு காந்தியடிகளால் லீலாவதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தியால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள். ஓகேங்களா. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, தென்னாட்டின் ஜான்சி ராணி வீரமங்கை வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று காந்தியால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள். இந்த மாதிரி பல வழிகளில் விடுதலைக்காக போராடின இவங்க பிப்ரவரி 20 1961 அன்று இயற்கை எதிர்ப்பாங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.